ஆமென். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க. ஆசீர்வாதமாக இருப்பீங்க. உங்களை பலப்படுத்துகிறது யார் என்றால், இயேசு கிறிஸ்து. பலனற்று நீங்க போயிருந்தாலும், அவர் உங்களுக்கும் எனக்கும் பலனைத் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீங்களும் என்ன பார்க்குறீங்க, நானும் உங்கள பார்க்கிறேன். இந்த தரிசனத்தை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். அநேகர் நம் வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். வார்த்தை தான் உங்களையும் என்னையும் தேற்றும். அந்த வார்த்தை யார் என்றால் இயேசு கிறிஸ்து. நீங்கள் நல்லா ஒன்று கவனித்து பாருங்க. ஒருத்தவங்களை மனமடிவாக்கணும்னா வார்த்தையை பேசுவாங்க. அந்த வார்த்தை கடினமான வார்த்தை வந்த உடனே அவங்க ஹார்ட்டில் போய் அப்படியே நின்றுடும். அதே ஒருத்தவங்க சோர்ந்து போய் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள எப்படி தேற்றுவாங்கன்னா வார்த்தை தான் தேற்றும். உங்களுடைய மனநிலைமையை எது மாற்றும் அப்படின்னா வார்த்தை. அந்த வார்த்தை யார் என்றால் இயேசு கிறிஸ்து. உலகம் தருகின்ற சமாதானம், உலகத்திலேருந்து பேசுகின்ற என்கரேஜ்மெண்ட்டான வேர்ட்ஸ்லாம் கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும், அப்புறம் அது கிடையாது. ஆனால் இந்த வசனம் என்பது அப்படி இல்லை. நீங்கள் ஒரு தடவை அந்த வசனத்தை தியானம் செய்து மனசில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, மனப்பாடம் பண்ணி உள்ளே வச்சுட்டிங்கன்னா, நீங்கள் எப்பப்பெல்லாம் சோர்ந்து போகிறீங்களோ அப்போ நீங்களே அந்த வசனத்தை எடுத்து 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 பேசிக்கலாம். அவர் தான் சொல்லியிருக்கிறாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். ஒருவேளை நீங்கள் சில பேர் யோசிக்கலாம், என் கூட பரிசுத்த ஆவியானவர் இல்லை, என்னை விட்டு போயிட்டார். இல்லை, உங்கள் கூட தான் இருக்கிறார், ஆனால் அமைதியாக இருக்கிறார், செயல்படாமல் இருக்கிறார். ஏன் நீங்களும் நானும் கேட்கலாம். நம்ம ஏதோ துக்கப்படுத்திருக்கிறோம், அவரை ஏதோ காயப்படுத்திருக்கிறோம், அதனால் அமைதியாக இருக்கிறார். ஆனால் போய் மன்னிச்சிடுங்கப்பான்னு கேட்டால் அவர் நம்மை மன்னிப்பதில் மிக மிக வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். தொடர்ச்சியாக நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வருவீங்க. அந்த வீடியோ உங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். ஆமென். நான் ஒரு காரியத்தை ஒன்று தியானம் பண்ணும் பொழுது எனக்கு ஆவியானவர் வெளிப்பாடு கொடுத்த ஒரு காரியம். என்ன காரியம் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் நாம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில காரியங்களை தைரியமாக தவறான காரியம் செய்திருப்போம். ஆனால் இப்போ போக 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 ஏகப்பட்ட காரியங்கள், சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம அப்படி ஒரு மாதிரி துக்கப்படுவோம், அமைதியாயிடுவோம். ஏன் அப்படின்னா ஆவியானவர் உங்களுக்குள்ளேருந்து அதிகமாக வழிந்தோடி கொண்டிருக்கிறார். அவர் முழுமையாக உங்களை டேக் ஓவர் பண்ணியிருக்கிறார். எஸ், ஃபுல்லி கவர்ட் யூ. முழுமையாக மூடிட்டார். ஆமென். ஸோ நான் ஒரு சில காரியங்கள் நான் தியானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சில காரியங்கள் ஆவியானவர் எனக்கு வெளிப்பாடாக எனக்கு கொடுத்தார். என்ன காரியம் அப்படின்னா, தாவீது வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்துட்டு இருக்கிறார். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். தாவீது ஒரு முறை வனாந்திரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிங்கத்தை அவர் கொன்றிருக்கிறார். ஆனால் அவர் கொன்றது சிங்கமும் கரடியும் 2. ஆனால் அந்த சம்பவம் யாருக்குமே தெரியாது, மறைக்கப்பட்ட ஒரு சம்பவமாக இருந்தது. கிழிச்சிட்டு எப்போதும் போல் வீட்டுக்கு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் உண்மையாக அன்றைக்கி ஒரு பெரிய ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருக்கிறார். அது ஊர் மக்கள்கிட்ட சொன்னாரா, அவங்க அப்பா ஈசாய் கிட்ட சொன்னாரெல்லாம் தெரியல. அமைதியாக வழக்கம் போல வீட்டுக்கு வந்துட்டார். 16வது அதிகாரம் 1 சாமுவேல் 16th சாப்டரில் சாமுவேலால் அபிஷேகம் செய்யப்படுகிறவர் தாவீது. எப்படி அபிஷேகம் செய்யப்படுகிறார் என்றால், கர்த்தர் சொல்றார், நீ எழுந்து அவனை அபிஷேகம் செய் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடக்குது. உங்களுக்கும் எனக்கு தெரியும். ஆனால் இந்த 17th சாப்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் உடனே நடக்குது. என்ன சம்பவம்? யார் வரா? காத் ஊர்லேருந்து யார் வரா? கோலியாத் வரார். காத் ஊர்லேருந்து யார் வரா? கோலியாத் வரார். என்ன பண்ணுறாரு? இஸ்ரவேல் மக்கள் அவங்க எல்லாருக்கும் தெரியும், பயங்கரமான ஒரு அவமான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி இஸ்ரவேல் மக்களை நிந்திக்கிறாரு. இப்படி அப்படின்னு பேசுகிறாரு. மொத்த பேரும் வேடிக்கை பார்க்குறாங்க. ஆனால் யாரும் துணிஞ்சு போகலை.
ஆனால் ஒரு நபர் ஒருத்தர் சிங்கத்தையும் கரடியும் கொன்று இருக்கிறாரு. அவர் யாருன்னு உலகத்துக்கு தெரியல. அபிஷேகம் செய்யப்பட்டு வனாந்தரத்தை தான் போயிட்டார். அபிஷேகத்தை பெற்று அபிஷேகம் செய்கிறாங்க 16th சாப்டரில். திரும்ப எங்கே போகிறாரு? ஆடு மேய்க்க தான் போகிறாரு. அவருக்கு சிங்காசனத்தை அவ்வளோ சீக்கிரம் தேவன் கொடுக்கல. அப்படி இருக்கிற ஒரு நபருக்கு அபிஷேகம் பெற்ற உடனே ஒரு சவால் வருது. என்ன சவால் வருது? கோலியாத். அபிஷேகம் பெற்ற உடனே ஒரு சவால். அந்த சவால் எப்பேற்பட்ட சவால் என்றால், உங்களுக்கும் கோலியாத்துக்கும் தாவீதிற்கும் ஏணி வைத்தா கூட எட்டாத ஒரு சவால் வருகிறது. ஒரு காரியத்தை ஒன்று ஆவியானவர் சொல்ல விரும்புகிறார். இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் போராட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சவால்களும் போராட்டங்களும் வரும். ஆனால் அது எப்படி வரும் என்றால், உங்களுடைய திராணிக்கு உங்களுடைய பலத்திற்கு மிஞ்சி அதிகமான இதெல்லாமா அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனால் யார் அபிஷேகம் பெற்றிருக்கிறார்களோ அவர்களால் தான் கோலியாத்தை வீழ்த்த முடியும். நீங்கள் வேதத்தை நல்லா வாசிச்சிங்கன்னா தெரியும், சவுலுடைய தோளுக்கு கீழே தான் எல்லாருமே இருந்தாங்க. சவுல் அவ்வளோ ஹைட்டான ஒரு நபர். ஆனால் அந்த சவுலும் அமைதியாக பார்க்கிறார். ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் 16வது அதிகாரத்தில் அபிஷேகம் பெற்ற தாவீது போய் சொல்கிறாரு சவுல் கிட்ட, இங்கே பாருங்க, இதே போல தான் ஒரு முறை என்ன சிங்கம் வந்தது, என் ஆடெல்லாம் பட்சிக்க வந்தது, அது வாயை கிழித்து போட்டேன். இன்னொரு முறை கரடி வந்தது, அதையும் சாகடிச்சிட்டு. அபிஷேகம் பெறுவதற்கு முன்பதாகவே தாவீதை பரலோகம் தேர்ந்தெடுத்து அபிஷேகம் செய்து விட்டது. இப்போ உலகம் பார்க்குற மாதிரி அபிஷேகம் அது மாத்திரம் இல்ல, தாவீதோடு இந்த பரலோகம் இருந்தது. அந்த ஆடை கிழித்தது எந்த பலத்தில் கிழித்தாரு? கர்த்தர் தந்த பலத்தில் தான் அந்த ஆடை கிழித்து இருக்கிறார். கரடி எப்படி கிழித்தாரு? கர்த்தர் தந்த பலத்தில். ஒருவேளை நீங்க இன்னும் வெளியே வராமல் இருக்கலாம், நீங்க யாருன்று தெரியாம இருக்கலாம். உங்க அபிஷேகம் உங்க மேல ஊற்றப்பட்டுடுச்சுன்னா நீங்க வெளியே வந்துடுவீங்க. இருக்கிற அந்த தடைகள், நான் இன்னொரு காரியத்தை ஒன்று அழகா எளிமையா சொல்ல ஆசைப்படுறேன். குடும்பத்தில் அவ்வளோ பேர் இருந்தோம், உங்க மேலேயா அந்த பிரச்சனை வந்து விழுந்துருக்கு? ஃபேமிலியில எல்லாம் ஃப்ரீயா இருக்கிறாங்க, நீங்க மட்டும் ப்ரெஷர் ஆகுறீங்க? கேன் ஐ டெல் யூ சம்திங்? உங்க மேல இருக்கிற அபிஷேகம் நீங்க தான் அதை முடிக்கணும். அதற்காக தான் பரலோகம் உங்களை அபிஷேகம் செய்திருக்கிறது. கோலியாத்தை தாவீது தான் வீழ்த்த வேண்டும். அதனால தான் சாமுவேல் வந்து அபிஷேகம் செய்கிறார். உங்க ஊழிய பாதையில் இருக்கிற கோலியாத்தை நீங்க தான் வீழ்த்தணும். அதற்காக தான் உங்களை கர்த்தர் அபிஷேகம் செய்திருக்கிறார். உங்களால் வீழ்த்த முடியலன்னா வேற யார் வீழ்த்துவா? சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் கேலி பண்றாங்க. உன்னை எவ்வளோ துணிகரம் இருக்கிற அந்த கொஞ்சம் ஆட்டை நீ யார் வசத்தில் விட்டு வந்த? உனக்கு எவ்வளோ தைரியம்? நீ நிந்தித்த பத்தியா? அந்த இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தினால வர. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்லவே என்ற ஜனக்கூட்டம் எல்லாம் புரிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவரே உங்களை எங்கள் கைகளில் ஒப்பு கொடுப்பார் அப்படின்னார். கொஞ்சம் கூட தாவீது பயப்படாம எப்படி சிங்கத்தை கிழிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவி தாவீதோடு இருந்தாரோ, வனாந்திரத்தில் கிண்ணறங்களை மீட்டு கொண்டு அவர் துதித்து கொண்டிருந்த எளிமையான ஒரு நபர். ஆனால் யாருக்கும் தெரியாது வனாந்திரத்தில் தான் அவர் கர்த்தரோடு உறவில் இருந்தார் என்று. நீங்க தேவனோடு உறவில் இருக்க பெரிய பெரிய மாளிகை, பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் நெசசரி இல்லை. நீங்க எங்க இருந்தாலும் அவர் வந்து உங்களோடு உறவில் இருப்பார். உறவுல இருந்ததுனால தான் தாவீது அபிஷேகம் பெறுவதற்கு முன்பதாகவே சிங்கத்தையும் கரடியும் கிழித்தார். நான் இன்னொரு வார்த்தை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நீங்க தேவன் கொடுத்த தரிசனமோ அல்லது ஊழிய அழைப்போ நீங்க இறங்குவதற்கு முன்பதாகவே நீங்க ஒரு சில சவாலை ஜெயித்திருப்பீங்க. ஆனால் அது யாரும் சொன்னா நம்ப மாட்டாங்க, அதெல்லாம் யாரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் தேவனுடைய அபிஷேகம் உங்க மேல ஊற்றப்பட்டது என்று ஒரு நாள் நடக்கும், எல்லாம் உலகமே பார்க்கும். அப்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் இருக்கும், அதை நீங்க தான் வீழ்த்துவீங்க. அப்பொழுது எல்லாரும் சொல்லுவாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. அது முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மரக்காய பார்க்க ஆரம்பித்தார். சாதாரண நாட்களா நீங்க சந்தித்த சவால்கள் எப்படி? உலகத்துக்கு தெரியாம இருக்கலாம், உன்னதருக்கு தெரியும். இப்ப அதை வெளியே கொண்டு வரணும்.
உங்களை பலப்படுத்தினது கர்த்தர், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், வனாந்தரத்தில் நீங்கள் ஆராதித்தது கர்த்தர் என்று உலகத்திற்கு வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சாமுவேல் கேட்கிறார் ஈசாயை பார்த்து. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 1 சாமுவேல் 16, நான் 1-2 வசனங்களை வாசிக்கிறேன், கவனிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமன் ஆகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். இப்ப அதே அதிகாரத்துல 6ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் வந்தபோது அவன் ஏலியாவை பார்த்த உடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இவன் தானாக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷர் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அப்பொழுது ஈசாய் அபினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, வசனம் 11 ஒரு கொஸ்டின், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கொஸ்டின். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாய் கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கு வரும் மட்டும் நான் பந்தியிருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். புறக்கணித்து தள்ளப்பட்டவர், வனாந்தரத்தில் ஆடு மேய்க்க அனுப்பப்பட்டவர், சகோதரர் யாரையும் வனாந்தரத்துக்கு ஆடு மேய்க்க தன் தகப்பன் அனுப்பல, தாவீதை அனுப்பிட்டாங்க. இப்போ யாரெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கிறா, நீங்களாம் வெளியே போங்க. ஏங்க, யார் வீட்டுக்கு வெளியே வனாந்தரத்தில் இருக்கிறா, அவர் வீட்டுக்குள்ள வரட்டும். ஏங்க, அவரை தான் கர்த்தர் சூஸ் பண்ணியிருக்கிறார். இங்க பாருங்க, தேவனை நாம் உண்மையாக உறுதியாக பற்றி கொண்டிருக்கும் பொழுது உலகம் உங்களை பகைக்கும். அதிகமாக நீங்கள் அவரோட உறவுல இருந்து ஜீசஸ் அப்படின்னு பேசும் பொழுதோ, இல்லை அவரோடு இருக்கும் பொழுதோ, அவ்வளோ சீக்கிரம்லாம் அவங்களை ஏற்றுக்க மாட்டாங்க. இவங்க நம்ம பரிசுத்த ஆவி மாதிரி பெரிய ஆட்கள் மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு பேசுவாங்க. நீங்கள் அதை எதையும் காதில் வாங்கிக்கூடாது. உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கின்ற உறவு ஒரு நாளும் விரிசல் அடையக்கூடாது. அப்படி விரிசல் அடைந்திருந்ததுன்னா அதை சீக்கிரம் சேர்க்க பாருங்க. அந்த விரிசல் பெருசாகக்கூடாது. அவர் ஒருவரையும் புறம்பே தள்ளுவதில்லை. மன உருக்கத்திலும் அவரே மகத்துவம் உள்ளவர். ஏழு பேரும் ரிஜெக்ட் பண்ணிட்டு சம்பந்தம் இல்லாம எங்கேயோ வந்து ஆள் அனுப்பி கூட்டு வா, நீ எல்லாம் ஓடுறாங்க, தாவீது சீக்கிரமா வா, உன்னை வந்து சாமுவேல் கூப்பிடுறாரு. ஏங்க, நம்புற மாதிரி அங்கே இருக்கு, உண்மையா சாமுவேல் தான் கூப்பிடுறாரு. அதான் அவங்க அபிஷேகம். உங்களை அபிஷேகிக்க வேண்டும் என்றால் கர்த்தர் வெளிப்படையாக அபிஷேகம் செய்வார். அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் என்னன்னா, நீங்கள் கோலியாத்தை சந்திக்க வேண்டும். அதற்காக தான் அபிஷேகம். வசனத்தை வாசல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் அது முதற்கொண்டு தாவீதின் மீது இறங்கினார். ஏன் இறங்கினார்னா, அடுத்த 70th சாப்டர்ல ஒரு சம்பவம் நடக்குது. நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 33. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்தது.
மந்தையிலிருந்து ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உம்முடைய அடியனாகிய நான் கொன்றேன். விருத்தசேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பின்பும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கு தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து போ, கர்த்தர் உன்னோட கூட இருப்பாராக என்றான். நீங்க அபிஷேகம் வெளிப்படையா தேவனிடத்தை உங்களை பயன்படுத்துவதற்கு முன்பதாக நீங்க ஒரு சில சவால்களை சந்தித்து ஜெயித்திருப்பீங்க. அது உங்க குடும்பத்திற்கு தெரியாது, உங்க ஊழியத்தில் யாருக்கும் தெரியாது, உங்க சொந்தங்களுக்கு தெரியாது, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது. ஆனா நீங்க ஒரு சில காரியங்களை பண்ணியிருப்பீங்க. ஆனா அப்போ உங்க கூட அவர் இருந்தார் பார்த்தீங்களா? அப்போ என்ன பண்ணீங்க? அது வெளியே வந்து தான் ஆகணும். இப்போ யோசிச்சு பாருங்க, கோலியாத்தை வீழ்த்திட்டாரு. இப்போ ஒரு வேலை எக்ஸாம்பிள் சொல்றேன். எத்தனை பேர் நம்பினாங்கன்னு தெரியல. தாவீது சொல்றாரு, இது மாதிரி நான் சிங்கத்தின் கரடையை கிழிச்சிட்டு போது நம்பியிருக்க மாட்டாங்க. ஆனா கோலியாத்தை சாகடிச்சதுக்கு அப்புறம் நிச்சயமா மொத்த சமஸ்த இஸ்ரவேல் நம்பியிருக்கும். இப்போ நீங்க செய்த அந்த பெரிய பெரிய காரியங்கள், நீங்கள் வென்ற அந்த ஆவிக்குரிய யுத்தங்கள் அல்லது வேற எந்தவா இருந்தாலும் பெரிய பெரிய ராட்சதரை மேற்கொண்டு வந்திருப்பீங்க. அது வெளி உலகத்துக்கு தெரியாம இருக்கும். ஆனால் ஒரு நாள் இருக்கிறது, அப்பொழுது உங்களை அழைப்பிப்பார்கள். எதற்காக என்றால் கர்த்தருடைய அபிஷேகத்தை உங்க மேல ஊற்றுவதற்காக. மெயினான ஒரு ப்ராப்ளத்தை நீங்க ஃபேஸ் பண்ணணும். அது நீங்க தான் பண்ணணும். அதற்காக தான் அந்த அபிஷேகம். இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. பலப்படுங்க. கோலியாத் வருவார்கள். எதற்காக அபிஷேகம் செய்கிறார் என்றால் பெரிய பெரிய ராட்சதரை மேற்கொள்வதற்காக தான். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். அந்த வேர்டு கவனிச்சிங்களா? நீ இளைஞன், ஆனால் அவனோ தன் சிறு வயது முதல் தேவனுடைய அபிஷேகம் ஒருத்தர் மேலே இருந்ததுன்னா யாரா இருந்தாலும் அவர்கள் ஜெயிப்பார்கள். உங்களை எதற்காக தேவன் அபிஷேகம் செய்திருக்கிறார் என்றால், நீங்கள் சில பேர் யோசிக்கலாம், இதை எப்படி நான் சமாளிப்பேன், இதை எப்படி எனக்கு ஏன் இது தேவன் அனுமதி கொடுத்துருக்கிறார். அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பயந்தாங்க, நடாயம் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் தாவீது வேடிக்கை பார்க்கல, அவன் கதையை முடித்தார். ஸோ திஸ் இஸ் யுவர் டைம். நீங்கள் இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் இருக்கலாம், அல்லது இந்த ஊழிய பாதத்தில் பெரிய பெரிய ராட்சதர்கள் வந்திருக்கலாம், மனிதர்கள் எழும்பி இருக்கலாம், பெரிய பெரிய கோலியாத்கள் எழும்பி இருக்கலாம். இது எப்படி சந்திப்பேன்? டைரெக்டாக பிசாசே இறங்கி இருக்கலாம், விட மாட்டேன்னு. ஆனால் உங்கள் மேலே அபிஷேகம் செய்யப்பட்டிருக்குதா என்று பாருங்கள். ஆமாம், என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாருன்னா இது உங்களுடைய நேரம். நீங்கள் தான் போய் அந்த கோலியாத்தை வீழ்த்த வேண்டும். நீங்கள் தான் அந்த ஊழியத்தில் பார்க்க தடை வீழ்த்த வேண்டும். வேறு யார் வீழ்த்துவா? என்னால் ப்ரேயர் பண்ண முடியும், உங்களுக்காக மற்ற சபைகள் ப்ரேயர் பண்ணலாம், மற்ற விசுவாசி ப்ரேயர் பண்ணலாம், தெரிஞ்சவங்க ப்ரேயர் பண்ணலாம். ஆனால் இது உங்கள் யுத்தமாச்சே. 1 vs 1 தானே, கோலியாத் விசஸ் டேவிட் தானே. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை அநேகருக்கு தெரியும், ஆனால் அநேகரால் வீழ்த்த முடியாது. ஏன்னா அவங்க மேலே அபிஷேகம் இல்லை, உங்கள் மேலே அபிஷேகம் இருக்குது. அதுக்காக தான் அபிஷேகம் செஞ்சுருக்கிறாரு. சவுலும் ஹைட் ஆனவர் தானே, சவுல் வீழ்த்தலையே. ஆனால் நீங்கள் அப்படி இல்லையே, உங்கள் மேலே அபிஷேகம் இருக்கிறது, என் மேலே அபிஷேகம் இருக்கிறது. நாம் தான் கோலியாத்தை வீழ்த்த வேண்டும், நாம் தான் அவருக்கு தேவை. ஸோ இந்த வேர்டு உங்களுக்கான வேர்ட். பிளெஸ்ஸிங்காக இருங்க, ஆசீர்வாதமாக இருங்க. இந்த வேர்டு உங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக இருந்தால் அவருக்கு தேங்க்ஸ் பண்ணுங்கள். ஆவியானவர் இன்னும் அதிகமாக ஆவியானவரோட அப்படியே மிங்கல் ஆகிடுங்க. தூரம் போயிருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் கிட்ட போங்க, அப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னு கேளுங்க. அவர் நம்மளை மன்னிக்க வல்லவர். அபிஷேகம் பெற்றது எதற்காக என்றால் கோலியாத்தை வீழ்த்துவதற்காக. உங்கள் மேலே கர்த்தர் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார் என்றால் நீங்கள் தான் அந்த கோலியாத்தை வீழ்த்த வேண்டும். இது பயந்துட்டு ஐயோ அதற்கெல்லாம் நேரம் இல்லை. அபிஷேகம் மிக பவர்ஃபுல்லானது. இந்த வேர்டு உங்களுக்கான வேர்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.